சீட்டுக்கு வந்து டிஎம்கேவோடவோ ஏடிஎம்கேவோடவோ கூட்டணி வைக்கிறீங்க. இதனால நீங்களும் வளர மாட்டீங்க. உங்களை வந்து பெருசா பெரிய தலைவரா நீங்க ஆகவே மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மைதான். அவர் சொல்றாரு, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நான் தனியா களம் காண்டாதான் என்னுடைய வளர்ச்சியும் கட்சியுடைய வளர்ச்சியும் இருக்கும். ஆனா தனியா களம் காண்டு நான் முதலமைச்சரே ஆவறேன்னு வச்சுக்கங்க. முதலமைச்சர் பதவிக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கு? அவர் கேட்கிறாரு. முதலமைச்சர் பதவிக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கு? பொருளாதாரத்தை இவர் முடிவு பண்ண முடியுமா? ஃபாரின் பாலிசி இவர் முடிவு பண்ண முடியுமா? ராணுவம் இருக்கா உங்களுக்கு? அது ஒரு அலங்கார பதவி. அதனால அது எனக்கு தேவையில்லை. கரெக்டான அரசியல் புரிதல் இதுதான். மாற்றணும்னு இந்தியாவில் வந்து நீங்கள் வறுமை ஒழிக்கணும்னா ஆந்திராவில் ஒழிக்கவோ கேரளாவில் ஒழிக்கவோ முடியாது. இந்தியா மொத்தத்தையும் ஜெயிச்சு ஒரே கட்சி ஆட்சி பண்ணாதான் ஒழிக்க முடியும். பாலிசி மேக்கிங் அங்க இருந்து தான் எடுக்கப்படும். நித்தி ஆயோக்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் பட்ஜெட் போடுறாங்க. இப்போ அதுல இந்த மாதிரி தான் இவங்க கையில இப்போ என்ன ஆகி போச்சு, நிர்வாகம் வந்து கையில கொடுத்துட்டாங்க. இப்போ வரும், இப்போ தஜ்ஜால் வர்ற ஸ்டேஜ் இருக்கா? இப்போ இதில் வர்றதெல்லாம் இப்போ நம்ம சொல்றதெல்லாம் என்ன இருக்கு? இப்போ தஜ்ஜால் வர்றது எவ்வளோ தூரத்துல தெரியுதா இல்லை பக்கத்துல தெரியுதா? அதில் சில ஆலிம்கள் பார்க்கணும். முஜாஹித் இப்னு ரசீன்னு ஒரு பயான்ல அவர் பேசுறாரு. இன்னும் 500 வருடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது சொல்றாரு. ஓ, நீங்க அந்த அளவுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. நாத்திகர்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க 100 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் இருக்க வாய்ப்பு கிடையாது, எப்படியும் காலி ஆயிரும். இவங்க சொல்றாங்க இன்னொரு 500 வருஷம் கழிச்சு கூட குரான்ல இருந்து புது கருத்து வரும். புது கருத்து வரும். அதை நீங்க ஏத்துக்குவீங்களாங்கிறேன். புதுசா எந்த கருத்து வந்தாலும் ரிஜெக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் நீங்க உங்களுடைய பாலிசியா வச்சிருக்கீங்க. அப்போ இது ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்ல, அது 8564. அடுத்த ஹதீஸ் வந்து பாத்தீங்கன்னா உபை பின் காஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த குரான்ல ஒரு ஆயத்து வரும், இந்த அசாபுக்கு சின்ன அசாப் பெரிய அசாபுக்கு முன்னாடி ஒரு சின்ன அசாப் வந்து நம்ம கொடுப்போம். தூனல் அசாபல் அதுனா தூனல் அசாபல் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சின்ன அசாபுனா எது அப்படின்னா இந்த உலகில் ஏற்படும் சோதனைகள், அதுக்கப்புறம் ரோம், இது ரோம் என்னன்னுலாம் சொல்லல, ரோம் போர்கள், புகை மூட்டம், அதுக்கப்புறம் சிறிது நேரம் அமைதியாக இருந்து தஜ்ஜால் அப்படின்னாங்க. அவ்வளவுதான். அப்போ சீக்வன்ஸ் பார்த்துக்குங்க. என்ன உலகத்தில் ஏற்படுற சோதனையாச்சா? ரோம். ரோம் என்ன ரோமுடைய டாமினேஷனா ரோமுடைய டவுன்ஃபாலா தெரியாது. அடுத்தது போர். கண்ட இடத்துல போர் நடந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சா? உக்ரைனில் ஒரு போர், இஸ்ரேலில் ஒரு போர், யமனில் ஒரு போர், சிரியாவில் ஒரு போர், எல்லா பக்கமும் போர் 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 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குதா? அடுத்து இன்னும் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அதை நோக்கி தான் நீ உலகத்தை வந்து எது தள்ளிட்டு இருக்கு? இஸ்ரேலு தள்ளிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் என்ன நின்றுட்டு இருக்கீங்க? உலகம் வந்து மிக அபாயகரமான ஒரு இடத்துல வந்து நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. சில செகண்ட் பார்ட்டில் அதை பார்த்துருவோம். அப்போ இது வந்து 8316 ஹதீஸ். இது சையான ஹதீஸ். இது ஹாக்கிம்ல இருக்கு. அடுத்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது மிஷ்காத்தில் 5450, திர்மிதியில் 2211. ஜிஸ்யாவையும் கனிமத்தையும் தமது செல்வமாக மக்கள் நினைப்பாங்க. ஜிஸ்யாவையும் கனிமத்தை என்ன நினைப்பாங்க? ஊராமுட்டு காசு தாங்காசுன்னு நினைப்பாங்க. அமானிதத்தை கனிமத்தாக நினைப்பாங்க. அமானிதமா கொடுக்க